இன்றைய தினமலர் செய்தியில் தஞ்சாவூர் நகை கடைக்காரரிடம் 93 லட்சம் ரூபாய் மோசடி. மர்ம நபரின் 3 வங்கி கணக்குகள் சைபர் கிரைம் போலீசார் முடக்கியுள்ளனர். இதில் ஒரு கேள்வி, 3 வங்கி கணக்குகள் முடக்கம், ஆனால் அவர் பெயர் மட்டும் ஏன் தெரியவில்லை? ஒருவேளை அவன் பெயரை மறைக்கிறார்களா? தைவான் கடல் பகுதியில் படைகளை நிறுத்துவதாக எச்சரித்த ஜப்பானை சீனா மிரட்டல். லண்டனில் 100 ஆண்டுகளாக இயங்கும் வீராசாமி ஹோட்டலை காலி செய்ய உத்தரவு. காரணம், ஒப்பந்தப்படி ஜூன் மாதத்துடன் முடிவடைகிறது. உரத் தட்டுப்பாடு இல்லை என வேளாண் துறையினர் ஸ்டாக் பட்டியலை வெளியிடுகிறார்கள். அதே நேரத்தில் கடைகளில் யூரியா கிடைப்பதில்லை என விவசாயிகள் தரப்பில் புகார். வேளாண் துறை யூரியாவை வைத்து விவசாயிகளிடம் அதிக விலைக்கு விற்க திட்டமா? வணக்கம்.